அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை கருங்கல் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயிலுக்கு செல்வோமா? இது நாகர்கோவிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருங்கல்லில் உள்ளது. பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோயில். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த கோவில் கருங்கல் மலை மீது இருந்தது. தினமும் மலையேறி பூஜிப்பது சிரமமாக இருப்பதால் பக்தர்கள் எளிதில் வழிபட மலைக்கு கீழே அடிவாரத்தில் காட்சி தருமாறு அர்ச்சகர்கள் வேண்டினர். அதனால் தேவி பாண்டிய மன்னன் கனவில் தோன்றி ஆலயத்தை வேறு இடத்தில் மாற்றிட கட்டளையிட்டார். மறுநாள் மன்னன் மலை மீதிருந்து அம்பு தொடுத்திட அது திருக்குளத்தில் விழுந்தது. அந்த குளத்திலேயே மன்னன் புதிய கோவிலை எழுப்பினான். எனவே கோவில் பகுதி தாழ்வாக உள்ளது. கோவில் விதானங்கள் மீது மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கருவறை வாயில் துவாரபாலகர்கள் உள்ளனர். கோவிலின் 4 புறமும் வாயில்கள் உள்ளன. புராதன முகப்பின் வெளியே பெரிய அரசமரம் உள்ளது. கோவிலுக்கு வலப்புறம் திருக்குளம் உள்ளது. மேற்கு நோக்கி அமைந்த ஆலயம் பிரதான வாயிலை அடைய சுமார் 12 அடிகள் கீழே இறங்க வேண்டும். கோவில் வெளிப்பக்கத்தில் தர்மசாஸ்தா மற்றும் நாகர் சன்னதிகள் உள்ளன. கருவறை பெரிய விமானத்துடன் உள்ளது. கன்னிமூலையில் விநாயகர் அமைந்துள்ளார். கொடிமர சுற்று மண்டபம் தாண்டி சென்றால் நமஸ்கார மண்டபம். இந்த மண்டபத்து விதானத்திலே ஸ்வஸ்திக் அமைப்பு கல் வேலைப்பாடுகள் உள்ளன. அடுத்து முக மண்டபம், கருவறை. கருவறையில் பகவதி அம்மன் வீற்றிருக்கிறாள். வலப்புறம் மகாவிஷ்ணுவும் இடப்புறம் பார்வதியோடு சிவபெருமானும் காட்சி தருகிறார்கள். 3 தெய்வங்களும் ஒரே பீடத்தில் உள்ளன. பகவதி அம்மன் 2 கால்களையும் தொங்கவிட்டபடி அமர்ந்த கோலத்தில் உள்ளாள். 4 திருக்கரங்களில் வாள், நாகம், அக்ஷய பாத்திரம் ஏந்தி காட்சி தருவது இங்கே சிறப்பு. கருவறையை சுற்றி வர உள்பிரகாரம் உள்ளது. ஆனால் பக்தர்கள் வலம் வர அனுமதி இல்லை. தலமரம் வில்வம் சிவபெருமான் உருவத் திருமேனியாய் இங்கு இருப்பது மிக விசேஷம். 2024 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி கார்த்திகை அன்று கொடியேற்றி திருவிழா தொடங்கிட மக நாள் வரை ஆண்டு திருவிழா நடைபெறும். பௌர்ணமி, ஆடி, செவ்வாய் கிழமைகள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். 2 மடங்கு இனிப்புடன் கூடிய கடும் பாயசம் இங்கு முக்கிய நிவேதனம். சுயம்பர அர்ச்சனை செய்தால் திருமண தடை நீங்கிடும். நீராஞ்சன தீபமும் நெய் விளக்கும் ஏற்றி இங்கே வழிபடுகிறார்கள். குங்குமார்ச்சனை செய்தும் வழிபடுகிறார்கள். கோடி நன்மைகளை அருளும் கருங்கல் பகவதியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.